ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி படி தமிழ். நம்ம இன்றைக்கி நவம்பர் 29 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா, ஸ்டில் அ நைட்மேர் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் சர்வைவர்ஸ், ஐஓசி அண்ட் அயான்ஸ், ஸ்டாண்டிங் வித் பாலஸ்டீன், மிஸ்லினியஸ் நியூஸ் அண்ட் பிஒய்க்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த பிஒய்க்யூக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் தென் அக்டோபர் மந்த். ஸோ 3 மந்த்க்கானது அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees தான். இதில் GS 1, 2, 3, 4 ப்ரிலிம்ஸ் வித் சம் பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ரிப்பரேஷனுக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிக்கல், ஸ்டில் நைட்மேர் ஃபார் டொமஸ்டிக் வயலன்ஸ் சர்வைவர்ஸ். இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய இந்த க்ரைம் அகெயின்ஸ்ட் விமனில் ஒன் ஆஃப் தி க்ரைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவம்பர் 25 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன். ஸோ இதுக்கு கீழே வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுவும் வந்து வரும். நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் அண்டர் இந்தியன் லா. இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இது வந்து ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் இந்தியன் லாக்கு கீழே டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ். ஆனால் அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5 ரிப்போர்ட் இருக்குல்லையா, அது என்ன நமக்கு தெரிய வந்திருக்குன்னா, ஸ்டில் நம்ம சொசைட்டியில் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது பர்சிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது, ரொம்ப நாளாக இருந்துட்டு தான் இருக்குது. 32% of ever married women aged 18 to 49 years have experienced emotional, physical or sexual violence committed by their husband, with more rural than urban women reporting experiences of domestic violence. இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போவுமே இந்த 18 to 49 வயசில் இருக்கக்கூடிய மேரிட் விமனுக்கு இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இட் மே பி எமோஷனல், ஃபிசிக்கல் ஆர் செக்ஷுவல் வயலன்ஸ், இது எல்லாமே வந்து இந்த டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த ரீஜனில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ரீஜனில் அதிகமாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு அர்பன் ரீஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபைண்டிங்கும் இருக்குது. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிற வீட்லையும் பார்த்தீங்கன்னா விமனில் 14% ஆஃப் த பீப்புள் மட்டும்தான் உதவிக்கு வந்து வெளியே கேட்குறாங்க. மற்றபடி நிறையா பேர் கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் நம்பர் இஸ் மச் லோயர் இன் த ரூரல் ரீஜியன்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி டொமஸ்டிக் சர்வைவர்ஸ் வயலன்ஸ்லாம் இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறையா பேர் வெளியே வந்து உதவி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சில குரூப் ஆஃப் விமன் மட்டும்தான் வந்து ஹெல்ப் சீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஹெல்ப் சீக்கிங் வி ஃபவுண்ட் 2 main groups of women, the one who shared experiences of violence within 6 months and those who shared after 5 years or more. இப்போ இந்த ஹெல்ப் கேட்குறாங்க இல்லையா வெளியே வந்து, அதில் வந்து 2 மெயின் குரூப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து 6 மாதமாக அது டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து ஹெல்ப் சீக் பண்ணுறாங்க. அண்ட் தென் 5 வருஷம் 6 வருஷம் அதுக்கு மேலே, ஸோ இயர்ஸ் கணக்கில் இருக்கவங்க நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்திருக்கும். 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அதை பற்றி அவங்க வெளியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. இப்போது என்னென்னா இந்த மந்த்லி இந்த கணக்கு இருக்குல்லையே, அரௌண்ட் 6 months இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் தே ஆர் கம்மிங் அவுட் சைட் அண்ட் சீக்கிங் ஃபார் ஹெல்ப். ஆனால் இந்த 5 years இருக்காங்க இல்லையா, 5-6 வருஷமாக வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் விக்டிமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி அவங்க தான் சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் விக்டிமைஸ்டு பர்சன் வந்து அதை வெளியே சொல்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஃபார் சர்வைவர்ஸ் ஹூ டுக் லாங்கர் டு சீக் ஹெல்ப், த ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ் ஆர் நெய்பர்ஸ் ஹூ விட்னஸ் த வயலன்ஸ் வேர் ஆஃபன் பிரைவேட்டர் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் their situations. அந்த விக்டிமைஸ்டு பர்சன் இல்லாமல் அவங்களோட நெய்பர்ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ அவங்களுக்கு தெரிய வந்தால் மட்டும்தான் அதன் மூலியமாக வந்து அந்த 5-6 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்களுக்கும் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 2 டேட்டா வந்து முன்னாடி பார்த்தோம். அது வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட் 5ல் வந்தது. இப்போ 2005 நடந்த ஒரு ஸ்டடியை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நடந்த ஸ்டடி. ஒரு 10 கண்ட்ரியோட ஸ்டடியை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்து பண்ணாங்க. ஸோ விமன்ஸ் ஹெல்த்லையும் டொமஸ்டிக் வயலன்ஸையும் அகேன்ஸ்ட் விமன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அரௌண்ட் 55 to 95% ஆஃப் த விமன் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஃப்ரம் their intimate partners have never sought help. ஸோ அவங்களோட இன்டிமேட் பார்ட்னர்ஸான ஹஸ்பண்ட் அவங்ககிட்ட இருந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஆனால் வந்து அவங்க எந்த ஒரு விதையும் வந்து பெறதில்லை வெளியே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The UN Office on Drugs and Crimes estimate that nearly 6 out of every 10 women who are intentionally killed worldwide and murdered by intimate partners are family members. இப்போது இதுக்கு இந்த முக்கியமாக எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இந்த டெல்லியில் இந்த ஸ்ரத்தா கேஸ் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா, தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ். அவங்க முன்னாடியே வந்து வெளியே ஹெல்ப் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது.
இதில் அந்த யூஎன் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் 58% ஆஃப் த விமன் வந்து இன்டென்ஷனலி கொல்லப்படுறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸாலேயோ ஆர்எல்ஸ் இன்டிமேட் பார்ட்னர்ஸ்னாலேயோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2005 வந்து இந்த ஸ்டடியை எடுத்து நடத்துனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் ஆகியிருக்கு. பட் அதுக்கான ப்ராப்பர் டேட்டா அப்படிங்கிறது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2017 என்னென்னா 50,000 விமன் அரௌண்ட் த வேர்ல்டு வந்து இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ்னால சஃபர் ஆகுறாங்க. ஸோ இப்போ 2022 வந்துருச்சு இல்லையா, கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். செவரல் ஸ்டேட்ஸ் ஆர் எட் டு இம்ப்ளிமெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸஸ். இந்த க்ரைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் லாக்கு கீழே டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பனிஷபிள் அஃபென்ஸ் தான். ஆனால் இது இன்னுமே வந்து நிறையா நடந்துகிட்ருக்கு. மெனி ஆஃப் த பர்சன்ஸ் ஆர் நாட் எட் பனிஷ்டு. அண்ட் இதுக்கான இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஸ்டேட்ஸும் பெரிய லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ தே ஆர் எட் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் பற்றி பார்க்குறப்போ ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லையா. அது மாதிரி இதுக்கும் தனியாக வந்து ஸ்டேட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல் ஷேரிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் வயலன்ஸ் வாஸ் அ பவர்ஃபுல் ஸ்டெப் ஃபார் விமன். ஆக்சஸிங் சர்வீசஸ் அண்ட் சப்போர்ட் ஆஃபன் ரிசல்டட் இன் அன்சர்டினிட்டி, ஃபியர் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். ஸோ இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களோட டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட ஷேர் பண்ணால் மட்டும்தான் தெரிய வரும் இல்லையா, இல்லைனா வந்து கண்டிப்பாக தெரிய வராது. ஆனால் அப்படி சொன்ன பட்சத்துலையுமே தே ஆர் ஃபேஸிங் அன்சர்டினிட்டி, ஃபியர் அண்ட் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நம்மளே நிறைய இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி விமன் வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் நேர்லேயே நம்ம பார்க்கலாம். விமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும் அவங்க வீட்டில் இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு. ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் விமன் வந்து என்ன நினைப்பாங்க, வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் ஷேரிங் அப்படி தானே நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்களாம் வந்து முன் வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்சஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். Even while its legislature recognizes that domestic violence is a crime and civil remedies exist through the protection orders, managing the fallout of domestic violence is still subcontracted to survivors and family. என்னதான் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம லெஜிஸ்லேச்சர் படி அது ஒரு க்ரைமாக இருந்தாலுமே அதுக்கான சிவில் ரெமெடிஸ் கொடுக்கப்பட்டாலுமே இது இன்னுமே பெரிய அளவில் யாரும் வந்து இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. அது ஜஸ்ட் அந்த சர்வைவர்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மட்டுமே முடிஞ்சு போயிடுது. இது வந்து விமனுக்கு அகேன்ஸ்டாக நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் க்ரைமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த ஆர்டிக்கலில் இந்த பேஜில் கொடுத்துருக்கோம். ஸோ செக்ஷன் 2Fல வந்து என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னங்கிற அந்த டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 persons who live or have at any point of time live together in a shared household. ஸோ அவங்கள தான் வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 3 அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லியிருப்பாங்க. பட் டொமஸ்டிக் வயலன்ஸில் என்ன இந்த செக்ஷன் 3ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் ஒருத்தவங்க ஹார்மர் இன்ஜூர் பண்ணுறாங்க, அது வந்து அவங்களோட ஹெல்த்தை பாதிக்குது, இல்லை அவங்களோட சேஃப்டி வந்து பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இட் வில் பி கால்ட் அஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 11ல் என்னென்னா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை பற்றின டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். Not only among the people but also among the law enforcement and judicial officers. Section 17 வந்து right to reside in a shared household. ஸோ ஒரு டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டில் வந்து இருக்கிறதுக்கான ரைட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் செக்ஷன் 18 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ப்ரொடெக்ஷன் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இதன் மூலியமாக டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கிறது வந்து தவிர்க்கலாம். இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் வயலன்ஸ் ஆர்டர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த ஆர்டரோட நேம். நெக்ஸ்ட் செக்ஷன் 19ல் ஸோ இந்த ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டில் இல்லாமல் அவங்க வேறு இடத்துக்கு வந்து போகலாம், ரிமூவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி செக்ஷன் 19. அண்ட் செக்ஷன் 20ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து மானிட்டரி ரிலீவ்ஸ் ஆர் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரீஎம்பர்ஸ் பண்ணி கொடுக்கலாம் யார் விக்டிமாக இருக்காங்களோ. அண்ட் செக்ஷன் 21ல் மேஜிஸ்ட்ரேட் கேன் இஷ்யூ டெம்பரவரி கஸ்டடி ஆர்டர்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி விமன். ஸோ இப்போ இந்த மாதிரி விமனுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து டெம்பரவரி கஸ்டடி ஆர்டர் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இஷ்யூ அடிஷ்னல் காம்பன்சேஷன் ஆர்டர். ஸோ நார்மல் காம்பன்சேஷன் இல்லாமல் தி கேன் பி ப்ரொவைடட் வித் அடிஷ்னல் காம்பன்சேஷன் ஆர்டர்ஸ். அண்ட் அல்டிமேட்லி செக்ஷன் 26ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃப்ரீடம் டு மூவ் டு எனி கோர்ட் இன்க்ளூடிங் அ மேஜிஸ்ட்ரேட், ஃபேமிலி, கிரிமினல் கோர்ட் ஃபார் ரிலீஃப். ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸில் இருக்கக்கூடிய இந்த விக்டிம்ஸ் என்னென்னா எதர் மேஜிஸ்ட்ரேட்டை போகலாம், ஆர்எல்ஸ் ஃபேமிலி கோர்ட் ஆர் கிரிமினல் கோர்ட் எங்கே வேணாலும் அவங்களோட ரிலீஃப்காக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதில் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட டேட்டா பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க ரிகார்டிங் தி டொமஸ்டிக் வயலன்ஸ். அண்ட் 2005 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நடத்தல அந்த ஸ்டடியில், ஸோ 10 country ஸ்டடியில் அவங்களோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக் வயலன்ஸில். அண்ட் அல்டிமேட்லி இதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ், ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம்.
ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ் இன் இந்தியன் லா. நெக்ஸ்ட் ஐஓசி அண்ட் அயான்ஸ். இந்த ஆர்டிக்கலில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ண டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஐஓசி அண்ட் அயான்ஸ் இந்த 2 ஆர்கனைசேஷன் பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரீசெண்டாக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இப்போ மேக் இன் இந்தியா அந்த திட்டத்துக்கு கீழே நம்ம இந்தியாவில் நிறைய பொருட்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ஸோடைய சப்போர்ட் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மீன்ஸ் டு ஸ்ட்ரென்தன் தி மேரிடைம் கோஆப்ரேஷன் அண்ட் இன்க்ரீஸ் த ஸ்கோப் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பைலேட்ரல் எக்ஸசைசஸ். ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டரில் மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இந்த பைலேட்ரல் எக்ஸசைஸ் வந்து நடத்த போகிறோம். அண்ட் தென் மேரிடைம் கோஆப்ரேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஓசி அதாவது இந்தியன் ஓஷன் கமிஷன்லையும் இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் இது ரெண்டுலேயும் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஷேராக இருக்காங்க. அண்ட் போத் கண்ட்ரீஸ் கோஆப்ரேட் க்ளோஸ்லி இன் தீஸ் ஃபோரா. இந்த 2 ஃபோரம்லேயும் பார்த்தீங்கன்னா 2 கண்ட்ரீஸும் ரொம்பவே க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, டு ஸ்ட்ரென்தன் த மேரிடைம் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து எக்ஸாம்பிள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஸ்கோப் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் பைலேட்ரல் எக்ஸசைஸையும் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏர்ஃபோர்ஸ், நேவி அண்ட் ஆர்மி எக்ஸசைசஸ் சச்சஸ் IMX 2022 அண்ட் தென் வருணா எக்ஸசைஸ் அண்ட் கருடா எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து மிலிட்ரி எக்ஸசைஸுக்கான எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் the 2 air forces recently held their bilateral air exercise Garuda at the Air Force Station Jodhpur. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில இருக்க இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு சில எக்ஸாம்பிளோட. இப்போ நம்ம ஐஓசி அண்ட் அயான்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஐஓசி அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன் கமிஷன். இது வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1982 வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஒரு 5 ஸ்மால் ஐலண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது இந்த வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷனில். ஸோ இதுதான் அந்த 5 ஐலாண்ட்ஸ்: கொமோரோஸ், மடகாஸ்கர், மொரிஷியஸ், ரியூனியன் அண்டு சீச்செல்ஸ். இந்த 5 முக்கியமான ஐலாண்டை தான் வந்து இந்தியன் ஓஷன் கமிஷன் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இது எப்போ இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1984 பண்ணியிருந்தாங்க பை தி விக்டோரியா அக்ரிமெண்ட் இன் சீச்செல்ஸ். ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் கொஷின் கூட இந்த ஐலாண்ட்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கும். சவுத்லேருந்து நார்த்தோ இல்லை நார்த்லேருந்து சவுத்தோ இந்த ஐலாண்ட்ஸோட ஆர்டர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மேப்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். ஸோ அயான்ஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். இந்த ஐஓஎன்எஸ் அயான்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இது பார்த்திங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இட் பிரிங்ஸ் டுகெதர் த ஃப்ளீட்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரீஜன் லிட்டோரல் கவர்மெண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த மேரிடைம் கோஆப்ரேஷன் அண்ட் ரீஜனல் செக்யூரிட்டி. இதில் கிட்டத்தட்ட ஒரு 24 மெம்பர் நேஷன்ஸ் வந்து இருக்காங்க. எய்தர் தே லை டச் ஆர் லை வித் இன் தி இந்தியன் ஓஷன் ரீஜன். அண்ட் 8 அப்சர்வர் நேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இதில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ரீஜனல் கோஆப்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த பர்டிகுலர் இந்தியன் ஓஷன் ரீஜனில் அவங்களோட லாங் டேர்ம் டெவலப்மெண்ட்டை ப்ரொமோட் பண்ணும். அதான் வந்து இவங்களோட முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸாக இருக்குது. இதனால் என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து மற்ற கண்ட்ரீஸோட டாமினேஷன் இருந்துடக்கூடாது. ஒரு ஸ்டேபிள் மேரிடைம் செக்யூரிட்டி வந்து நம்ம இந்தியாவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அயான்ஸ். இப்போ என்னென்ன இந்த சைனாவோட டாமினன்ஸ் அப்படி இருக்குது. அண்ட் தென் குவாட் அப்படிங்கிறதும் நம்ம இந்தியன் ஓஷன் ரீஜனில், ஸோ இண்டோ பசிபிக் ரீஜனில் பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் வந்து குவாட் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி மேரிடைம் செக்யூரிட்டியை பொறுத்தவரை ஒரு ஸ்டெபிளைஸ்டு ஸ்டேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் வித் பாலஸ்டீன். இப்போது இந்த பாலஸ்டீன் இஷ்யூ இருக்குது இல்லையா, அது வந்து பல வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த பாலஸ்டீன் இஷ்யூவை பொறுத்தவரையும் இந்தியா வந்து பாலஸ்டீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா ஸ்டாண்ட்ஸ் ஆன் இஸ்ரேல் பாலஸ்டீன் ஹேஸ் பீன் சிம்பத்தி அண்ட் சப்போர்ட் ஃபார் பாலஸ்டீனியன்ஸ். இந்தியாவோட சப்போர்ட் வந்து பாலஸ்டீனியன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கலாக முன்னாடியிலேருந்து நம்மளோட கோஆப்ரேஷன் அவங்கக்கிட்ட எப்படி இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இட் இஸ் ராங் அண்ட் இன்ஹியூமன் டு இம்போஸ் த ஜூஸ் ஆன் தி அரப்ஸ். வாட் இஸ் கோயிங் ஆன் இன் த பாலஸ்டீன் டுடே cannot be justified by any moral code of conduct. இப்போ பாலஸ்டீனில் வந்து என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய இந்த ரிலீஜியஸ் சிக்னிஃபிகண்ட் பிளேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து ஒரு ரிலீஜியன் மட்டும் கிடையாது, நிறைய ரிலீஜியன்ஸோட அந்த சிக்னிஃபிகண்ட் பிளேஸ் அப்படிங்கிறது அந்த ரீஜனில் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு தான் வந்து அது வேணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அந்த ரீஜனில் வந்து அராப்ஸ் அதிகமாக இருக்காங்க. அங்கே வந்து எல்லோரும் நீங்கள் ஜூயிஷை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி எழுதியிருப்பார். அண்ட் பாலஸ்தீன் இஸ் எசென்ஷியலி அன் அரப் கண்ட்ரி. இது வந்து நேரு சொன்னது. நெக்ஸ்ட்டு, பாலஸ்தீன் இஸ் எசென்ஷியலி அன் அரப் கண்ட்ரி அண்ட் மஸ்ட் ரிமைன் ஸோ. த ரைட் ஆஃப் த ஜூஸ் ஃபார் ஹோம்லேண்ட் ஷுட் நாட் கம் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஹோம்லேண்ட் ஆஃப் தி அரப் பாப்புலேஷன் ஆஃப் பாலஸ்தீன். இப்போ என்னென்னா பாலஸ்தீன் அப்படிங்கிறது ஒரு அரப் ரீஜனாக இருக்குது. இந்த ரீஜனில் வந்து நீங்கள் ஜூஸை இம்போஸ் பண்ணக்கூடாது, ஸோ ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஜூஸ்க்கான ஹோம்லேண்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அராப்ஸோட வீடு வந்து லாஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
இங்கே பாருங்கள், the Jews for a homeland should not come at the expense of homeland of the Arab population of Palestine. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1947 UN ஜெனரல் அசம்பிளி ரெசல்யூஷனில் என்ன இந்தியா சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா வந்து பாலஸ்டீனுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரைமரி பர்பஸாக இருக்கணும் அப்படின்னு அவங்க இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1998 இந்தியா co-sponsored தி draft resolution on the right of Palestinians to self-determination in UNGA. 1998 வந்து இந்தியா co-sponsor பண்ணியிருப்பாங்க அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன். ஸோ எந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன், அந்த ரைட்ஸ் ஆஃப் தி பாலஸ்டீனியன்ஸ் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறதுக்கு அவங்க co-sponsor பண்ணியிருப்பாங்க. அண்ட் 2015 அண்ட் தென் அகேன் இன் 2021 abstained at the UN Human Rights Council and resolutions relating to the war crimes and violence in Palestinian territory. ஸோ இந்த மாதிரி பாலஸ்தீனியன் இஷ்யூஸ் வரப்போ அந்த UN Human Rights Councilல இந்தியா வந்து ஓட் பண்ணாமல் abstain பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த ஐவரி ட்ரேட் பற்றி ஒரு ஆர்டிக்கல் கூட பார்த்துருப்போம். அந்த ட்ரேட் பற்றி நம்ம இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் பார்க்குறப்ப இந்தியா வந்து ஓட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்ஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம இந்தியாவில் வந்து எலிஃபென்ட்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான சிம்பிள் நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரையும். அதனால் ஐவரி ட்ரேட் மறுபடியும் கொண்டு வந்தோம்னா எலிஃபென்ட்ஸ் வந்து அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அதுலேயும் நம்ம ஓட் பண்ணாமல் அப்ஸ்டெயின் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு ரிவைஸ் பண்ண அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட் சொன்னேன். ஸோ as Islamophobia has now regrettably become a common phenomenon in India. இது வந்து எதனால் சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து இப்போது கம்யூனல் வயலன்ஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு இல்லையா. அப்படி இருந்தாலுமே ஸ்டில் இந்தியா வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அது ஒரு அரப் ரீஜனில், ஸோ முஸ்லீம்ஸ் அதிகமாக அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவவர் நாட் ஓன்லி இந்தியா பட் த வேர்ல்ட் நீட்ஸ் டு ரெகக்னைஸ் தட் பாலஸ்தீன் இஸ் அ மாரல் இஷ்யூ. ஸோ வேர்ல்டில் இந்தியா மட்டும் ரெகக்னைஸ் பண்ணால் போதாது, வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸும் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இந்த பாலஸ்தீனில் இருக்கிறது ஒரு மாரல் இஷ்யூ, ரிலீஜியஸ் இஷ்யூவாக வந்து பார்க்கக்கூடாது. The global support for Palestine is warranted following the universal principle of justitia nemini neganda est. Justice is to be denied to none and not because of people's faiths and beliefs. இப்போது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது யாருக்குமே கொடுக்காம தவிர்க்கக்கூடாது. இப்போ ஒருத்தரோட ரிலீஜியன்ஸ் வந்து வேறையாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவங்களுக்கு வந்து நீதி வழங்காமல் இருக்க முடியுமா? அப்படி கிடையாது இல்லையா. ஸோ யாரோட ஃபெய்த்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் என்ன மாதிரி இருந்தாலுமே ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல் த யூனிவர்சல் பிரின்சிபல். இதன்படி தான் வந்து குளோபல் நேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணணும். 2021 ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அந்த ரிப்போர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஸ்ரேலி கவர்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா, இந்த பாலஸ்தீன் ரீஜன் அவங்க ஆக்குபை பண்ணியிருக்க பாலஸ்தீன் ரீஜன்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் ஜூயிஷன் தான் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து தி அமௌண்ட் டு தி கிரைம் ஆஃப் அப்பார்த்தைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பார்த்தைட் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அப்பார்த்தைட் இஸ் நத்திங் பட் செக்ரிகேஷன் ஆர் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரேஸ். அவங்க வேறு ரேஸாக இருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது தான் இந்த அப்பார்த்தைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து சரியான விஷயம் வந்து கிடையாது. ஸோ ஜூஸ் இருக்காங்க அண்ட் தென் அராப்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரேஸ் பேஸ் பண்ணி அவங்க இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. இது வந்து தி அமௌண்ட் டு தி கிரைம் ஆஃப் அப்பார்த்தைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் ரிப்போர்ட்டில் வந்து 2021 கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் இந்த 1947 எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அந்த பர்டிகுலர் டிஸ்பியூட்டட் ரீஜியன் 1947 என்னென்னா யூஎன் பார்ட்டிஷன் பிளான் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளி வோட்டர்ஸ் டு பார்ட்டிஷன் பிரிட்டிஷ் மேண்டேட் பாலஸ்தீன் இன்டு ஜூஎஸ் அண்ட் அரப் செக்டர்ஸ். ஸோ இந்த பாலஸ்தீன் டிஸ்பியூட்டட் ரீஜன் இருக்குது, இதை வந்து ஜூஎஸ் அண்ட் அரப் செக்டர்ஸ் வந்து தனியாக பிரிக்கணும். பிகாஸ் இதில் தானே பிரச்சனையே வந்துச்சு, அதனால் இவங்க பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சூன் இந்த பார்ட்டிஷன் வந்து அடாப்ட் பண்ணக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபைட்டிங் பிரேக்ஸ் அவுட் அண்ட் சிவில் வார் ஸ்ப்ரெட்ஸ். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. 1948-49 வந்து என்னாச்சுன்னா இண்டிபெண்டன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அண்டு 1949 இந்த ஜார்டன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெஸ்ட் பேங்க் அப்புறம் எஜிப்ட் வந்து காசா அண்ட் ஜெருசலத்தை வந்து டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ் கொஞ்சம் இடமா வந்து அவங்க கண்ட்ரோல் கீழே வந்து கொண்டு வந்தாங்க. 1967 வந்து 6 டே வார் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ இஸ்ரேல் வந்து இந்த ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்கில் வந்து இன்வால்வ் ஆனாங்க அகேன்ஸ்ட் 3 அரப் ஸ்டேட்ஸ். எதுன்னு பார்த்தீங்கன்னா capturing Gaza and Sinai Peninsula from the Egypt and the West Bank from the Jordan and Golan Heights from Syria and Arab East Jerusalem. ஸோ இந்த 48-49 இந்த கண்ட்ரீஸ்லாம் அரப் கண்ட்ரிஸ் வந்து அந்த கொஞ்சம் இடத்த கேப்சர் பண்ணாங்களோ அது மறுபடியும் இஸ்ரேலே வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட இருந்து. அப்புறம் 2005 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இஸ்ரேல் வந்து யூனிலேட்ரலாக கசா அண்ட் தென் பார்ட் ஆஃப் த வெஸ்ட் பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. Further withdrawal led to the implementation of Annapolis Peace Plan providing for two-state solution. So further withdrawal என்னன்னா it led to the implementation of Annapolis Peace Plan. ஸோ இதான் வந்து 1947 இப்போ வரைக்கும் என்ன மாதிரி அந்த டிஸ்பியூட் இருக்குது அந்த லேண்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இதை மேப்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா இதான் அந்த டிஸ்பியூட்டட் ரீஜன். இது வந்து வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காசா ஸ்ட்ரிப் அண்ட் தென் எஜிப்ட், ஸோ ஜார்டன், சிரியா, லெபனன் அண்ட் இந்த இடத்துல இருக்கிறதா வந்து டெட் சி. நம்ம பார்த்தோம் இல்லையா கோலன் ஹைட்ஸ் ஃப்ரம் சிரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரீஜன் வந்து கோலன் ஹைட்ஸ். இது வந்து மேப்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இதான் வந்து இந்த டிஸ்பியூட்டட் ரீஜன் அண்ட் இங்கே தான் வந்து ஜெருசலம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதுக்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் வந்து பார்க்கலாம். இதை பற்றின வீடியோஸ் வந்து நீங்கள் செப்பரேட்டாக டீட்டெயிலாக வந்து பாருங்கள். இல்லை ஜஸ்ட் நாங்கள் மேப்பிங் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் இப்போ என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, நம்ம இந்தியா என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பாலஸ்தீன் இஷ்யூவை பொறுத்தவரையும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிஸ்செலேனியஸ் நியூஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, மிடில் ஈஸ்ட் வந்து அந்த சப்கான்டினென்ட், அந்த ரீஜனில் நடந்த மிகப்பெரிய இந்த சோஷியல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன காரணம், ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ரீசன்ட் வந்து சொல்கிறாங்க ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டில். அந்த 3 ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து தி அட்டாக் ஆன் தி கிராண்ட் மாஸ்க் இன் மெக்கா பை தி ஜியோலைட்ஸ் கிளைமிங் தட் த ஹவுஸ் ஆஃப் சவுத் ஹேட் அபண்டான் இஸ்லாம். ஸோ இந்த மாதிரி இந்த மெக்கா வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஜியோலைட்ஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட் சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த்ரோ ஆஃப் தி ஷா ஆஃப் ஈரான். ஸோ இந்த ஷா ஆஃப் ஈரான் வந்து ஓவர் த்ரோ பண்ணாங்க, அது வந்து செகண்ட் ரீசன். தேர்ட் வந்து இன்வேஷன் ஆஃப் ஆப்கானிஸ்தான் பை தி சோவியட் யூனியன். ஸோ ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானை இன்வைட் பண்ண, ஸோ ரஷ்யாவில் சோவியட் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தானை இன்வைட் பண்ண காரணத்தினால நிறைய அங்கே இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து தி கேம் அகெயின்ஸ்ட் ரஷ்யா. ஸோ வெஸ்ட்டு, அரப்ஸ், பாகிஸ்தான் அவங்க எல்லாருமே ரஷ்யாவுக்கு அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட் மூமெண்ட்ஸ்னால தான் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சினாரியோ அப்படிங்கிறது அந்த மிடில் ஈஸ்ட் அண்ட் சப்கான்டினென்ட் ரீஜனில் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவாயோட மானா லோ அது வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ, அதில் வந்து எருப்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன, வேர்ல்டோடைய லார்ஜஸ்ட் ஆக்டிவ் வல்கனோட நேம் வந்து மானா லோ. இது வந்து ஹவாயில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் மங்கி பாக்ஸ் டு பி கால்டு எம்பாக்ஸ் டு என் சிக்மா. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மங்கி பாக்ஸ் இப்போ ரீசெண்டாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நிறைய ரீஜனில் வந்துருந்துச்சு இல்லையா, அதோட நேம் வந்து மங்கி பாக்ஸ் அப்படின்னு இல்லாமல் எம்பாக்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த மாதிரி மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிகேட் ஓல்ட்ஸ் அனிமல் டிசீஸை வந்து நம்ம ஒரு டிஸ்கிரிமினேட் ரேசிஸ்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அது எம்பாக்ஸாக வந்து அந்த நேமை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இனிமேட்டு வந்து எம்பாக்ஸ் ஒரு மங்கி பாக்ஸ் உட் பி சேம் சினானிமஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சராஸ் 3 ரேடியோ டெலிஸ்கோப் டிசைன் அண்ட் பில்ட் அட் தி ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்ஸிஸோட நேச்சர் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த சராஸ் 3 ரேடியோ டெலிஸ்கோப் ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ரீஜனில் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டிகனஹள்ளி லேக் அண்ட் ஸ்ரவதி பேக் வாட்டர் சின்ஸ் 2020. இதன் மூலயமா நமக்கு கிடைச்ச நிறைய டேட்டாஸ் வச்சு சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ரேடியோ லூமினஸ் கேலக்ஸிஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன மாதிரி இருக்கும். ஜஸ்ட் 200 மில்லியன் இயர்ஸ் போஸ்ட் தி பிக் பேங், அ பீரியட் நோன் அஸ் காஸ்மிக் டான். ஸோ இந்த பிக் பேங் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த பிக் பேங்க்கு அப்புறம் அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறம் ஒரு 200 மில்லியன் இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பீரியட் வந்து காஸ்மிக் டான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் பிஒய்க்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.